பவன் கல்யாண் நடிப்பில் வெளியான படம் தே கால் ஹிம் ஓஜி. இந்த படத்தை நம்ம ஃபைனலாக பார்த்தாச்சு. இந்த படம் எப்படி இருக்கு இதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஒர்க் ப்ராப்ளம்னால படத்தை நம்ம இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஜப்பானில் ஒரு சாமுராய்களில் ஒரு கேங் அழிச்சிடுறாங்க. அந்த சாமுராய் கூட்டத்தில் ஒரு சிறுவன் நல்லா பயிற்சி எடுத்து அங்கேருந்து தப்பிச்சிட்டான். சில வருஷம் கழிச்சு மும்பையில் பிரகாஷ்ராஜ் கேங்கு மும்பையில் ஒரு கண்டெய்னர் ஒன்றை எடுத்து சென்று போகிறாங்க. அதே ஒரு கும்பல் கைப்பற்ற வர அந்த நேரத்தில் ஜப்பான்ல இருந்து தப்பிச்ச அந்த சிறுவன், அதாவது ஹீரோ பவன் கல்யாண், இந்த கும்பல்கிட்ட இருந்து அந்த சின்ன பையன் பிரகாஷ்ராஜ் காப்பாத்துறான். இதனால பிரகாஷ்ராஜ் அந்த சின்ன பையன், அதாவது பவன் கல்யாணம் வளர்க்குறாரு. அந்த சின்ன பையன் நேம் வந்து கம்பீரா. இந்த சண்டை எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாணம் ஒதுங்கிடுறாரு. அதுக்கப்புறமா மதுரை பக்கம் வராரு. மதுரை பக்கம் வர அந்த நேரத்தில் பிரகாஷ்ராஜ் மகன் ஜிம்மிங்கிறவர் கொல்றாரு. ஜிம்மி இந்தியாவின் பெரும்புள்ளையின் மகன். ஜிம்மிக்கு பிரகாஷ்ராஜ் மறைத்து வைத்துள்ள கண்டெய்னர் தேவை. அதுக்காக அவரை கொல்ல வர அந்த நேரத்தில் பவன் கல்யாண் மனைவியான பிரியங்கா மோகனை ஜிம்மி கொல்றாரு. பிறகு என்ன, ஒதுங்கி இருந்த தன் கேங்ஸ்டர் உலகத்திற்கு பவன் கல்யாண் நுழைய, அதுக்கு பிறகு பல வில்லன்கள் களத்தில் இறங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு, பவன் கல்யாண் எப்படி இதெல்லாம் முறியடிக்கிறது, இதுதான் இந்த படத்துல ஒட்டுமொத்த கதையுமே. ஆனா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஒரே பில்டப் தான், ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். தமன் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிரட்டலா இருக்கு, ஒளிப்பதிவு தரமா இருக்கு. பவன் கல்யாண் சண்டை காட்சிகளை அட்டகாசம் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அந்த சண்டை காட்சி தான் நம்மளை பார்க்க வைக்குது. காதல் சீன்ஸ் எல்லாம் சொதப்பல, எமோஷனல் நமக்கு சுத்தமா கனெக்டே ஆகல. பவன் கல்யாண் ஸ்கிரீன்ல வர ஒவ்வொரு சீன்ஸும் தீயா இருக்குது. இதுக்காக படக்குழு ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. பிரியங்கா மோகன் தேவையில்லாத ஆணி, அர்ஜுன் தாஸ் எதுக்கு நமக்கு தோண வைக்குது இந்த படத்துல. ஆனா கதைக்கள ஒன்றும் புதுசா இல்ல, பாம்பேல நடக்கிற பழைய தாதா கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் கதை தான் இது. தமிழ்ல நம்ம குட் பை டேக்கில் எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி ரிவெஞ்ச் ஸ்டோரியோ, அது எப்படி கதையோ, அதே கதை தான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லலாம். என்ன, அந்த படத்துல அஜித் குமார், இந்த படத்துல பவன் கல்யாண், அந்த படம் தமிழ், இந்த படம் தெலுங்கு. அந்த படத்துல ஹீரோயின் த்ரிஷா, இந்த படத்துல ஹீரோயின் பிரியங்கா மோகன். அந்த படத்துல அர்ஜுன் தாஸ், அதே மாதிரி இந்த படத்துல அர்ஜுன் தாஸ் தான். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர், சினிமாட்டோகிராஃபி, இந்த படத்தோட ஃபைட் சினிமாட்டோகிராஃபி, இந்த மூணு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. பவன் கல்யாண் ஃபைட் சீக்வன்ஸ்ல மிரட்டி இருக்காரு. மற்ற சீன்ஸ்ல பவன் கல்யாணோட ஆக்டிங் சுமார் தான். ரைட்டிங் சொதப்பலா இருக்கு. பிரியங்கா மோகன் இந்த படத்துல ஒரு தடையாவே இருக்காங்க. இவங்க எதுக்கு தான் இந்த படத்துல வச்சாங்கன்னு தெரியல. அர்ஜுன் தாஸ் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே எழுதி இருக்கலாம். பிரகாஷ்ராஜ் படம் முழுக்க வந்தாலும் எந்த ஒரு தாக்கமும் தரல. வில்லன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காவே எழுதி இருக்கலாம். இந்த படத்துல பாசிட்டிவ் பவன் கல்யாண் ஆக்டிங்ஸ், அவரோட ஃபைட் சீக்வன்ஸ் சீன்ஸ். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பவன் கல்யாண் நாஸ்டாலஜி விஷயங்கள், மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஒளிப்பதிவு போன்ற டெக்னிக்கலான விஷயங்கள் இந்த படத்துல நெகட்டிவ். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கதை என்ன ஏதாச்சும் எழுதி இருக்கலாம். ரைட்டிங் கொஞ்சம் சொதப்பலா பண்ணிட்டாங்க. அர்ஜுன் தாஸ் கேரக்டர், பிரகாஷ்ராஜ் கேரக்டர் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காவே எழுதி இருக்கலாம். வில்லன் கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதி இருக்கலாம். இது கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. லாஜிக் கோட்டைகள் இருக்கலாம், ஆனா படம் ஃபுல்லா லாஜிக் கோட்டையாவே இருக்கக்கூடாது. ஆக்ஷன் சீக்வன்ஸா படம் பார்க்குற ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு சுமார் படமா இருந்தாலும் பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும். ஒட்டு மொத்தத்தில் இதெல்லாம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் சூப்பர் சொல்லியிருக்கலாம். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா அமைஞ்சிருச்சு. மொத்தத்தில் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 5க்கு 3 ஆவரேஜ். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒன் டைம் பார்க்கலாம். ஆனா பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட். பவன் கல்யாணுக்காக இந்த படத்தை தாராளமா ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த படம் பிடிச்சிருக்கு, இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் பக்கத்தில் ஹைப் இருக்கும், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.